தற்போது போயஸ் கார்டனில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தலைவி அம்மா அவர்களுடைய பாதையில இம்மி அளவு மாறாமல் ஆட்சி நடக்கும். வெகு விரைவில் கவர்னர் அழைத்தவுடன் இந்த ஆட்சி முழுமையாக நிறைவேறும். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அவங்க சொன்ன பல குற்றச்சாட்டுகள்ல எந்தவித ஆதாரமோ கிடையாது. There is not a shred of evidence for all these accusations to getting made about what has happened in Apollo. இதே OPS அவர்கள் எல்லா நிலையிலையும் நான் குறிப்பா சொல்ல விரும்புறது நம்ம மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் அவர்களை கட்சியின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்த அடுத்த வினாடி நெடுஞ்சான் கிடையாக சின்னம்மா காலில் அவர் விழுந்தது எங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ப்ரொபோஸ் பண்ணது அவர் தான், செகண்ட் பண்ணது எல்லாரும் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மணி நேரம் இருந்தாரு. அவரு எந்த விதமான மாற்று கருத்தையும் முன்வைக்கல. அவர் மிக நல்லா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. அதனால எந்த விதமான கோயர்ஷனால என்ன மிரட்டி அழுத்தம் தந்து என்ன கையெழுத்து போட சொன்னாங்கன்றதுல எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் அழுத்தம் பத்தி பேசுறதெல்லாம் லாஃபபிள். ஐ வில் சே ஐ திங்க் தெளிவா எல்லா விதமான முடிவுகளிலும் உடன் இருந்தவர் அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எந்த நிலையிலையும் அவரை மீறி எந்த முடிவுகளும் எடுக்கப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மாற்று நிலை எடுக்க விரும்புறாருன்னா அது அவரோட விருப்பம். ஆனால் எல்லா நிலையிலும் எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த 60 நாட்களில் அது அம்மா அவர்களை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தனாலும் சரி, அது அந்த அதையும் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான், எடுத்து அந்த கடிதத்தை சின்னமாட்ட கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு திடீர்னு அந்த தேர்ந்தெடுத்தலே சட்ட ரீதியாக இல்லைன்னு சொல்றதெல்லாம் கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 2800 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அவங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணது, அதை எடுத்து சென்று அம்மாவை கன்வின்ஸ் பண்ணது. அதுல முதல்ல இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இப்போ அந்த இதுக்கு சட்டத்திலே இடம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய போலித்தனம். இட்ஸ் ஹைட் ஆஃப் ஹிப்போக்ரசி. 7:30 மணிக்கு நாங்க ஒரு 10 சீனியர் மினிஸ்டர்ஸ் போறாங்க சின்னம்மா கூட. கவர்னர் விரும்பினால் அனைத்து எம்எல்ஏக்களுமே போறதுக்கு ரெடியா தான் இருக்கும். அவங்க அது கவர்னருடைய முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு. எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய எந்த இதுவும் அவர் எழுப்பல இதுவரைக்கும். அவர் இறங்கியவுடன் நம்ம சீனியர் மினிஸ்டர்ஸ் அவரை வரவேற்பாங்க. இந்த நிமிஷத்தில் இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தவுடனே 7:30 மணிக்கு அபிஷியலா அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுல கண்டிப்பா போய் நம்ம கிளைம் நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். அதுல ஒரு 10 பேர் உடன் இருப்பாங்க நினைக்கிறேன். இங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நன்றி.